ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, பயனரின் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் அளவிடும் உணரிகள். ஸோ உணரிகள்னு சொல்லும்போது சென்சார்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மைண்ட் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விஐடி சார்ந்த உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனமானது இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட செயல்பாடை வந்து அளவிடும் மெம்ஸ் சென்சார்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நுண்மின் இயந்திர அமைப்பு உணரிகள். ஸோ இது டெக்னாலஜியில் ஒரு ஹை டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது மெஷின்ஸ் கனெக்ட் பண்ணி தான் இதனுடைய செயல்பாட்டை வந்து அறிய முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார்ஸே என்ன பண்ணுவாங்க பண்ணும் அப்படின்னா இந்த இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை வந்து அளவிடும். ஸோ நானோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் VLSI இணைந்து ஒரு சிப் அனலாக் மற்றும் மின்னணு சர்க்யூட் வடிவமைப்புகளை யூஸ் பண்ணி தான் இந்த சென்சார்ஸை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சமிக்ஞை வாசிப்பு இடைமுகம் சிப். ஸோ இதுக்கு முன்னாடி மிக்ஸ்டு சிக்னல் ரீடர் இன்டர்ஃபேஸ் இதை முதல்ல தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சென்சார்ல கிடைக்கக்கூடிய அந்த விவரங்களை வந்து டேட்டாவா ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மிக்ஸ்டு சிக்னல் ரீடர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நம்மளுடைய அந்த மின்னணு துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை வந்து அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 386 கோடியில் பசுமை இழுவை படகு வஉசி துறைமுகம் வந்து ஒப்பந்தம். ஸோ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த வஉசி சிதம்பரனார் துறைமுக ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா 386 கோடி அளவில் KMEW நிறுவனத்துடன் இணைந்து பசுமை இழுவை படகு வந்து மாற்ற திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா டீசலில் இயங்கக்கூடிய அந்த இழுவை படகுகளை வந்து படிப்படியாக நீக்கிவிட்டு மின்னூட்டி எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி அமோனியா ஹைட்ரஜன் இதனால இயங்கக்கூடிய அந்த பசுமை இழுவை படகுகளை வந்து இனிமே வந்து பயன்படுத்த போறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 consequences of climate change and its mitigation measuresல வந்து கவர் ஆகும். and its mitigation measures. ஸோ இந்த உலகளாவிய இருக்கக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம் வந்து அதிக அளவில் வந்து இருக்கு. அதாவது அட்மாஸ்பியர்ல வந்து அதிக அளவில் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கிறதுனால ஹீட்டை நிறைய அப்சர்வ் பண்ணி இது என்ன பண்ணுதுன்னா அந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ஏற்படுத்துது. இதனால நிறைய வந்து விளைவுகள் ஆபத்தான விளைவுகள் வந்து நடைபெறும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காலநிலை நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் நாட்டின் படிம எரிபொருள் அல்லாத எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க வேண்டும். அப்படின்னா படிம எரிபொருள்னு சொல்லும்போது இந்த கோல் பெட்ரோலியம் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதிக அளவில் வந்து வெளியேறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை நிறைய அப்சர்வ் பண்ணி தீங்கு விளைவிக்கும். ஸோ அது அந்த படிம எரிபொருள் அல்லாத அதை குறைச்சிட்டு ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது சோலார் எனர்ஜி, ஸோ விண்ட் எனர்ஜி எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க வேண்டும். எந்த ஆண்டுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது 2030 ஆண்டுக்குள்ள இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் நாட்டின் 50% எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்தல். அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்லும்போது ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸை வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகாது அப்படின்னா அதிக அளவில் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் ஆகாது. அப்போ நம்மளுடைய அந்த
காலை நிலையானது என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாக்கப்படும். அதுக்காக தான் இந்த பசுமை இழுவை திட்டத்திற்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது எதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, திட்டமிடப்பட்ட அந்த கார்பன் வெளியேற்றத்தை 100 கோடி டன் குறைத்தல். ஸோ இதன் ஒரு பகுதியாகவும் இந்த படிம பொருட்கள்ல இருந்து பசுமை இழுவைக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உலக கோப்பையை சாம்பியன் கோப்பையை தக்க வைத்த ஸ்பெயின். ஸோ ஈரோப் கார்டினல்ல பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான நேஷனல் லீக் கால்பந்து போட்டியானது நடைபெற்றிருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. ஸோ இந்த ஸ்பெயின் அணிக்கு எதிராக விளையாடிய அணியை பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி. ஸோ 2வது முறையாக ஸ்பெயினானது இந்த மகளிருக்கான அந்த நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில வந்து கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போர் விமானங்களிலிருந்து அவசர வெளியேற்ற ஊர்தி DRDO வெற்றிகரமாக சோதனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா Group 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் DRDOவில் வந்து கவர் ஆகும். ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ DRDO அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து 1958ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அமைப்பு இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிற்கு தேவையான அந்த டிஃபென்ஸுக்கான தற்காப்புக்கான ரிசர்ச் மற்றும் அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த அமைப்பு தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்து காலத்தில் போர் விமானங்களில் இருந்து விமானிகள் அவசரமாக வெளியேறி தப்பிக்கும் ராக்கெட் ஊர்தி சோதனையை வந்து இந்த DRDO செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இது எங்க வந்து இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சண்டிகர்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் லெபார்டரியில தான் இந்த சோதனையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இணைந்து வந்து இந்த சோதனையில வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது DRDOல இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் முகமை, அதாவது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம். இது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் என்டர்பிரைஸ். ஸோ இவங்க இணைந்து தான் இந்த சோதனை ஓட்டத்தை வந்து வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த ஸ்பெஷல் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்தான சூழல்களில் போர் விமானங்களிலிருந்து விமானிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியேறி தப்பிக்க இந்த ராக்கெட் ஊர்தி வந்து சோதனையானது உதவுவதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூயமல்லி அரிசி கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா Group 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த GI டேக் அப்படிங்கிறது வந்து யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இவங்க தான் இந்த GI டேகை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது 1999ல் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 1919ல இந்த சட்டத்தின்படி தான் இந்த GI டேக் வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகள்ல வந்து மொத்தம் தமிழ்நாடு 41 வேளாண் பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆண்டுகள்ல வந்து மொத்தம் 9 வேளாண் பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ எதுன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
7 பொருட்களுக்கு வந்து கிடைக்கப்பெற்றிருக்கும். சோளவந்தான், வெற்றிலை, பன்ருட்டி, பலாப்பழம், பன்ருட்டி பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். ஸோ இதுக்கு வந்து முன்னாடியே கிடைக்கப்பெற்றிருக்கும். இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு தூயமல்லி அரிசி மட்டும் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு வந்து இந்த GI டேக் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மொத்தமா நம்ம இந்தியால பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 658 பொருட்களுக்கு வந்து இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இதுல அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம். இங்க பாத்தீங்கன்னா 77 பொருட்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இரண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 74 பொருட்களுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எதற்காக இந்த புவிசார் குறியீடை வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதால் அவற்றை எளிதாக சந்தைப்படுத்த முடியும். மேலும் அவற்றின் தேவை மற்றும் ஏற்றுமதி அளவும் அதிகரித்து வேளாண் வணிகம் விரிவுபடுத்தப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சியில் மேம்பாடு அடையவும் வழிவகுக்கும். இப்போ ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ்ல வந்து கிடைக்கும். ஆனா இந்த GI டேக் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஸ்பெஷாலிட்டியா இருக்கும், எல்லாமே வந்து தரமானதாக இருக்கும். அப்போ இந்த டேகை கொடுக்கும்போது இந்த பொருளுக்கு தான் இங்கதான் தரமானதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக அளவுல வந்து இதை வந்து வாங்குவாங்க. வாங்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியானது மேம்படும். ஸோ இதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா GI டேக் வந்து அப்ளை பண்ணி வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்று இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியன் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையான அந்த 23வது ஆண்டு மாநாட்டிற்காக ரஷ்ய அதிபர் புதின் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கிறார். ஸோ இதன் பயனாக பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய அரசு தொலைக்காட்சி நிறுவனத்தின் புதிய இந்திய சேனலை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஸோ ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்ற போது பாகிஸ்தானின் ஏவுகணைகள், ஆளில்லாத சிறிய ரக விமானங்கள் அதாவது ட்ரோன், இதை எல்லாமே வானிலையை தடுத்து அழிக்கக்கூடிய அந்த ரஷ்யாவின் S-400 அப்படிங்கிற ஏவுகணை வந்து நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமாக உதவி இருக்கும். ஸோ அதுக்காக இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த S-400 அப்படிங்கிறத ஏவுகணையை வந்து அதிகமாக கொள்முதல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய அதிநவீன Lu-57 போர் விமானங்களையும் அதிகமாக கொள்முதல் பண்றதுக்காக அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இலவச கட்டாய கல்வி திட்டம் தனியார் பள்ளிகளுக்கு ரூபாய் 875 கோடி. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த இலவச கட்டாய கல்வி திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதன் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகிள் 21A வந்து வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமைகள், அதாவது கண்டிப்பாக இந்த உரிமைகளை என்ன பண்ணணும், நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுல கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பகுதியில இருக்குன்னு பார்க்கும்போது பார்ட் 3. ஸோ 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு குடிமகனுக்கு வந்து அடிப்படையாக கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 21A, அதாவது 6 முதல் 14 வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து 2002ஆம் ஆண்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கான சட்டம் தான் 2009ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயுமே பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 25% இடங்களை வந்து ஸோ எல்கேஜில இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 25% இடங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே நலிவடைந்த மக்களுக்கு வந்து ஒதுக்கப்படும்.
ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் குழந்தைகளுக்கான அந்த இலவச கட்டாய கல்வி உரிமை விதிகள் படி நலிவடைந்த வாய்ப்பற்ற பிரிவினரின் குழந்தைகள் சிறுபான்மையற்ற சுயநிதி பள்ளிகளில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 25% சேர்க்கை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 25% இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் அதற்கான அமௌண்ட்டை வந்து ஸ்கூல்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி ஸ்கூல்ஸு கிடையாது. ஸோ மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் வந்து இந்த 25% ரிசர்வேஷன் வந்து கிடையாது. ஒன்லி இன் மெஜாரிட்டி ஸ்கூல்ஸில் மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் வந்து கடைபிடிக்கப்படும்.